ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐசிடி கான்செப்ட் தமிழ். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு பார்க்க போகிறோம். ஆப்வியஸாக டெய்லி பையர்ஸ் தான். ஸோ எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆப்வியஸாக டெய்லி பையர்ஸ் வந்து புல்லிஷா பேரிஷா. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து எந்த ஜோனில் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம், கில் ஜோன்ஸ். அண்ட் தென் தேர்ட் வந்து ஸ்விங் லோஸ், அதாவது ஸ்விங் லோ ஸ்விங் ஹை எல்லாம் லிக்விடிட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்விங் லோவோட லிக்விடிட்டி ப்ரைஸ் எடுத்திருக்கான்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் தென் பிரேக்கர் பிளாக். ஸோ இந்த ட்ரேட் எனக்கு எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து பிரேக்கர் பிளாக்கோட கன்ஃபர்மேஷன் தான். அண்ட் தென் வந்து லிக்விடிட்டிங்களா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி கிடைச்சது. ஸோ அந்த லிக்விடிட்டியை நான் டார்கெட் பண்ணி நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஓகேங்களா. ஒரு ட்ரேட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா அதுக்கு தேவை மெயினான விஷயம் வந்து லிக்விடிட்டி. ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி எடுத்துருக்கணும். அண்ட் தென் ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமும் ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு டிராவல் ஆகும். ஸோ இவ்வளோதான் விஷயமே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துருவோம் ஒன் பை இந்த ஜோன்ல தான் நான் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ என்னோட ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த இடம்னா இது வந்து H1ஓட ஈக்குவல் ஹை. ஓகே, இந்த ஈக்குவல் ஹை. ஸோ இந்த ஈக்குவல் ஹையை நான் டார்கெட் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுத்தேன். ஓகேங்களா. ஸோ இப்போ 1 மினிட் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இங்கே கவனமாக பார்க்கணும். ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து எப்படிலாம் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்றது வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கும் ப்ரைஸ். அதாவது பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஒரு ஃபேக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பிகினர் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த கேண்டில்லேயே அவங்களோட பை ஆர்டர்ஸை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி ஃபில் பண்ணுறவங்களாம் மார்க்கெட் மேக்கர்ஸால ட்ராப் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஒன்னு நீங்க மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரேட் எடுக்க கூடாது, விட்டுறணும். ஓகேங்களா. உங்களோட மூவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடை விட்டுறணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராப் பண்ணி இந்த லிக்விடிட்டியை எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. எனக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இந்த லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டியை வந்து ப்ரைஸ் எடுத்துருச்சு. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பிஃபோர் வந்து ஒரு லிக்விடிட்டியை எடுத்துருச்சு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்து நான் எல்லா ட்ரேட்லையுமே வந்து நான் இந்த கன்ஃபர்மேஷன் தான். ஸோ 8:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா. ஸோ 8:30க்கு முன்னாடி கிரியேட் ஆன ஒரு லோ எடுக்குதா பிரைஸ். ஸோ நீங்க பை சைடா இருந்தீங்கன்னா 8:30க்கு முன்னாடி ஓப்பன் ஆகிற ஒரு லோவை, அதாவது 8:30க்கு முன்னாடி கிரியேட் ஆன ஒரு லோவை வந்து பிரைஸ் எடுக்குதான்னு பார்க்கணும். ஸோ எனக்கு பிரைஸ் இந்த இடத்துல எடுத்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபேர் வேல்யூ, அதாவது இதை வந்து லிக்விடிட்டி வாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிக் மூவ் கொடுத்துருக்கு பிரைஸ். இந்த இடத்துல வந்து ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன், அதாவது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை வந்து நான் ஏன் ஃபேக்குன்னு சொல்றேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணல. இந்த ஃபேர் வேல்யூவோ அல்லது இந்த ஒரு பிரேக்கருக்கோ ரியாக்ட் ஆகல பிரைஸ். இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு சும்மா டேப் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்க 30 செகண்ட் சார்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவல் லோ தான். இந்த லோவும் இந்த லோவும் ஒரு ஈக்குவல் லோ தான். பட் ஆனா 1 மினிட்ல வந்து இது லோ கிடையாது. ஸோ அதனால பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஈக்குவல் லோவை வந்து 30 செகண்ட்ல கிரியேட் பண்ணிட்டு பிரைஸ் பிரேக் பண்ணிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி எனக்கு வந்து இந்த ஃபேர் வேல்யூவும், அதாவது 50% வந்து இந்த ஃபேர் வேல்யூவும் ஃபில் ஆச்சு. அண்ட் தென் நான் மெயினா எடுத்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கர் பிளாக். ஸோ லாஸ்ட் அப் மூவ் கேண்டில் வந்து பிரேக்கர் பிளாக்கா ரியாக்ட் ஆகும். ஸோ எக்ஸாக்டா இங்க நீங்க பார்க்கலாம் பிரைஸ் வந்து எக்ஸாக்டா பிரேக்கர் பிளாக் ஒரு பிப் கூட கீழே இறங்காம டேப் பண்ணிட்டு போயிருக்கும். ஸோ நீங்க இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸை மட்டும் பாருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸை நோட் பண்ணுங்க. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் என்ன, 26791. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டிலோட பர்டிகுலர் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் வந்து 26791. அண்ட் தென் அதே இந்த கேண்டிலோட இந்த கேண்டில், அதாவது 8:30 ஓப்பனிங் கேண்டிலோட லோ. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல லோ நோட் பண்ணுங்க. லோ வந்து 26791. அதாவது ஒரே ஒரு டிக் கூட கீழே போகாம எக்ஸாக்டா பிரேக்கருக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ரிஜெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமே நான் இந்த கேண்டில்லே ட்ரேட் எடுத்துட்டேன். எனக்கு தெரியும் பிரைஸ் வந்து மேலே தான் போக போகுதுன்னு. ஸோ அதனால இந்த கேண்டில்லே ட்ரேட் எடுத்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் பிலோ இந்த கேண்டில்ல வச்சு. ஸோ பிரைஸ் நான் எதிர்பார்த்த மாதிரியே பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் நடந்தது. அண்ட் தென் பிரைஸ் வந்து மேலே போச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் மணி அவங்களோட பை ஆர்டர்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டா இந்த சப்போர்ட்டுக்கு வந்து பிரைஸ் வந்து ஒரு பை சைட் மூவ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு பை மொமெண்டம் கொடுக்குறாங்கன்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து ஒரு பை மொமெண்டம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அக்யூமுலேஷன் ஜோன்ல வந்து அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸை பில்ட் பண்ணிட்டு பிரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா அகைன் ஹையா. ஸோ ஒன்ஸ் இந்த ஹையை எடுத்ததுக்கு அப்புறம் அகைன் ரீஅக்யூமுலேஷன் இந்த இடத்துல நடந்தது. அண்ட் தென் பிரைஸ் வந்து கீழே வந்தது. ஸோ நான் இந்த இடத்துலயே நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அகைன் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் ஆனால் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த என்ட்ரியே எனக்கு போதுமான என்ட்ரியா இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதனால நான் இந்த இடத்துலயே நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்து
கொடுத்தத காட்டு. ஸோ இதுதான் என்னோட தேர்ஸ்டேவோட பிஸ்னஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ 6 ட்ரேடையுமே நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் பிலோ இந்த கேண்டில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே தான் நான் என்னோட ஸ்டாப் லாஸை வச்சிருந்தேன். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே முடிஞ்சிருச்சு ட்ரேட். ஆமாம், ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க. ஸோ தேவையில்லாம ட்ரேட் எடுத்து தேவையில்லாம உங்களோட அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்றது வந்து டெமோ ட்ரேட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரி சில பேர் தான் வீடியோஸ் போடுறாங்க, அதாவது ரியல் மார்க்கெட்டை பத்தி சில பேர் தான் வீடியோ போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சில்வர் புல்லட் பத்தி நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஐசிடியை யாரெல்லாம் தமிழ்ல கத்துக்கணுமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ட்ரேடிங்ல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் அண்ட் ஒன்ஸ் அகைன். அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பாய், தேங்க்யூ.